வணக்கம் நேர்களே. கேப்டன் டிவியின் அரசியல் அரங்கம் சமூக மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளை அலசக்கூடிய என்ற நிகழ்ச்சியில் நாம் இன்று இந்தியன் தவ்ஹீத் ஜமாத்தின் தலைவர் திரு எஸ்.எம். பாக்கர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. ஐயா, வணக்கம் என்பது இறைவனுக்குரியது, மனிதர்களுக்குரியது அல்ல. அதனால் அந்த இறைவனுடைய அந்த ஓரிரையினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக. இப்போ ஆளும் திமுகவின் முதல்வர் கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் நான் தான் சொல்றாரு. இது எந்த வகையில உண்மை? இல்லை, அடிக்கடி இதை சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, கோயபல்ஸ் தத்துவம் என்று சொல்வார்கள். ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த பொய்யை தொடர்ந்து சொல்கிறார். எப்போ இருந்து சொல்கிறாருன்னா, எப்போ காகிதம் இல்லத்தை இறந்து போனாரோ அப்போ இருந்து சொல்கிறார். ஒரு 30-35 வருஷமாக இது எக்ஸாம்பிளிஷ் பண்ணப்படுது. என்ன சொல்வார்னா, கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் என்னை அழைத்தார்கள், என் கரம் பிடித்து சொன்னார்கள், இந்த சமுதாயத்தை கருணாநிதி அவர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படிங்கிற இந்த வசனம் எல்லா இடத்துலையும் சொல்லப்படும். நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், இந்த சமுதாயத்தை பாதுகாப்பது என்று எந்த தனி மனிதனால் நடத்தக்கூடிய ஒன்று அல்ல. எங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் எங்களுக்கு மேல் ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் ஓர் இறை எங்களை பாதுகாப்பான் என்று இருக்கின்ற போது இந்த வாசகத்தை கண்டிப்பாக காகிதமில்லத்தவர்கள் சொல்லியிருக்கவே மாட்டார்கள். சிறுபான்மையுடைய பாதுகாவலர் என்று காமித்துக் கொள்வதற்காக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன சொல்லுவார், கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களுடைய பேரை பாலத்துக்கு சுட்டி இருக்கிறேன், அதனால் என்ன நன்மை எங்களுக்கு? கருணாநிதியினால் பெரிய நன்மை நடந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சென்ற ஆட்சி, அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்போது முதல்வராக இருந்தார் இல்லையா, இந்த ஆட்சியில் அவர் என்ன சொல்லுவார், நான் தான் 3.5% இடஒதுக்கீடை தந்தேன் அப்படிம்பார். இந்த இடஒதுக்கீடுக்கான போராட்டம் என்பது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருட போராட்டம். 1995 ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் நாங்கள்லாம் ஒன்றாக இருக்கின்ற காலத்தில் தொடங்கப்பட்ட போராட்டம். சென்ற ஆட்சியிலே ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடுக்கான ஆணை பிறப்பித்தால் நாங்கள் உங்களுக்கு ஓட்டளிப்போம் என்று சொன்னோம் 2006 தேர்தலில். அதுக்காக ஒரு பெரிய பேரணியும் மாநாட்டையும் கும்பகோணத்திலே நடத்தினோம். அதற்கு பின்பு எங்களை அழைத்து பேசக்கூடிய அளவில் அப்போது தேசிய இலக்கியனுடைய தலைவராக இருக்கின்ற பஸ்ஸீர், இப்படிப்பட்ட பல பிரமுகர்கள் எல்லாம் இணைந்து அவரை பார்க்க செல்கின்ற போது அவர் சொன்னார், கண்டிப்பாக நான் ஆணையிலே கையெழுத்திட்டு விட்டேன், 1ஆம் தேதி நான் கையெழுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவினிங் ஆக்சுவலாக தேர்தல் அறிவிப்பு வந்துடுது. ஆனால் அந்த ஆணையில் கையெழுத்திட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழு அமைக்கிறேன், சிறுபான்மை குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய அடிப்படையிலே நான் அப்ளிகபிள் பண்ணுவேன், அப்படி செய்யலைன்னா இடஒதுக்கீடு கிடைக்காது. அப்போ அந்த முதலில் அந்த வாசலை திறந்தவர் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஜெயலலிதா. அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா. ஆனால் அவர் பின்பு ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன சொன்னார், நாங்கள் தொடர்ந்து போராடுறோம், அந்த ஆணையை புதுப்பிங்க. இல்லை கொடுக்கவே முடியாது, 69% ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது, மேலதிகமாக கொடுப்பதாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டை மீறுவதாக ஆகிவிடும் என்றெல்லாம் சொன்னார். நம்ம சொன்னோம், நாங்கள் மேலதிகமாக கேட்கல, ஏற்கனவே பிசி 30% இடஒதுக்கீடு எங்களுக்கு இருக்குது, அதை பிசியில் வச்சுருக்கீங்க, 144 சாதியோட முஸ்லீம்களும் ஒரு சாதியாக்கி வச்சுருக்கீங்க, அதில் இருந்து எங்களை எடுத்து எங்களுக்குன்னு தனியாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் எங்களுடைய அறைகோள் அப்போது எப்படி இருந்துச்சுன்னா, 7% எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டோம். கடைசியில் அப்படி முடியாது இப்படி முடியாது, இதுவே ஒரு 2 வருஷம் இழுத்தார். அதுக்கப்புறம் ஒரு குழு அமைத்தார். அந்த குழுவும் இவங்க போட்ட குழுவை கலைச்சிட்டு அவர் புதுசாக ஒரு குழு போட்டார். அவர்கள் ஆய்வு செய்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம், இவர்களுக்கு மாத்திரம் இல்லை கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு 3.5%, எங்களுக்கு 3.5% கொடுத்தார். அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, 30% நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களை சின்னதாக குறுக்கி அதில் 3.5 ஆக்குனா எப்படி? ஏன்னா மற்ற ஜாதிகளை விட மற்றவங்க படித்தவங்க கிடையாது, கிறிஸ்தவர்கள் படித்தவர்கள். அதனால் அந்த சகோதரர்கள் நல்லா படித்து முன்னுக்கு வர்றாங்க. 3.5 எங்களுக்கு காணாதப்பா, நாங்கள் ஓப்பன் இதிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு அதில் போயிட்டாங்க. மீண்டும் எங்களுக்கு 3.5 தான் கொடுக்கப்பட்டுச்சு. போராடாத அவர்களுக்கும் கொடுத்தாரு, எங்களுக்கும் கொடுத்தாரு. அப்புறம் எங்கே சிறுபான்மையான முஸ்லீம்களுக்கு நான் செஞ்சேன்னு சொல்கிறது எங்கேருந்து அதில் உண்மை இருக்குது? இப்போ அவர் 3.5% ஒதுக்கீடு தரேன் இருக்கார். ஆனால் அவர் தன் கட்சியிலேயோ அல்லது தன் குடும்ப டிவியிலேயோ இல்லை தன் பத்திரிகையிலேயோ இந்த ஒதுக்கீடு அவர் வழங்கலை. நீங்கள் அப்புறம் கேட்டீங்கன்னா வம்பா போயிடும். அப்புறம் 1.76 அதுலேயும் எங்களுக்கு ஒதுக்கீடு தாங்கன்னு கேட்க சொல்லுவீங்க போல இருக்க. நீங்கள் என்ன வம்பா இருக்குது, அதெல்லாம் ராஜாவுக்கு கொடுத்தது, அதை நம்ம வாங்க முடியுமா? நீங்கள் அப்படி தான் இருக்குது. கலைஞர் டிவியில் நான் சொல்கிறது தானேங்க, செய்கிறதுலாம் நடக்கிறது இல்லையே. ஒரு காலத்திலே முன்னணியிலே சாதிக் பாஷா
பொருளாளர் என்ற பேரில் இருப்பார். ஆனால் அவருக்கு பொருளை பற்றி எதுவும் தெரியாது. இவங்க வாங்குவாங்க, இவங்க கொடுப்பாங்க, இவங்க விற்பாங்க, இவங்க எல்லாம் செஞ்சுருவாங்க. யாரைக்கும் எதுவுமே விளங்காது. அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன், எதையாவது முக்கிய பொறுப்பில் ஒரு முஸ்லீம் இருக்கிறாரா சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ மொய்தீன் அமைச்சருங்கிறது என்ன துக்கடா இது வம்பா இருக்குது. அமைச்சருங்கிறது நேற்று மதிமுக இன்றைக்கு திமுகவுக்கு வந்தவர். அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாவம், அவருக்கு விளையாட்டுத்துறையை கொடுத்து விளையாடு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மீசியை வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஹெட்போன் வச்சுக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு ஒதுக்கீடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றுமில்லாத துறை கொடுத்தாரு, அது வேற. சம்பாதிக்கிற துறை யாருக்கும் கிடையாது. அது நாங்கள் தான் வச்சுக்கிறோம், எங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வேண்டியன்னா, அவர் என்ன சொல்வார், ஹிந்து தெய்வங்களை நிந்திப்பார். ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து நெருங்கிய நண்பர்னு சொல்வார். உதாரணத்துக்கு கூட ரம்ஜான் கஞ்சியை நான் அடிக்கடி போய் குடிப்பேன், எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்வார். அதே போல் வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிப்பார். அதே போல் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பார். அந்த வகையிலே பார்த்தாலும் அவர் வந்து இஸ்லாமுக்கு நெருங்கியதான காட்டிக்கொள்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவத்துக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, நியூ இயருக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கிறாரு, கிறிஸ்துமஸுக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அப்படிங்கிறதுக்காக அவர் கிறிஸ்துவன் நீங்கள் சொல்லிடுறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அது காலத்தில் இருந்து என்னன்னா அவருடைய வளர்ச்சியில் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள், அதை மறுக்க முடியவில்லை. அவருடைய சின்ன வயதினுடைய பிறப்பில் ஆரம்பித்து அவருடைய அந்த வளர்ப்பு வரையிலும் அவருடைய முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டே வளர்றார். அதனால தான் அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் என்னுடைய 10 வயதிலேயே பச்சை பிறை கொடி பிடித்தவன், நான் பிறை கொடி பிடித்து திருவாரூர் வீதியிலே நடந்தவன் நான் சொல்லுவார். அடிக்கடி சொல்கிற வார்த்தை அது. முஸ்லீம்கள் மிங்கிளாகி இருப்பதனால் ஒருவேளை அந்த பாசம் கீசம் வந்திருக்குன்னு சொல்லலாம். இது இன்னொரு சில விஷயம் என்றால், உங்களை வந்து அதாவது இஸ்லாமியர்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் கருணாநிதி பார்த்து கொண்டிருக்கின்றாரா? அதான் உண்மை. அதான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டக்குன்னு பாருங்கள், பாசம் பொங்கி எழும். எப்போ பொங்கி எழும்னா, இவ்வளவு நாளாக உலமாக்களுக்கு வாரியம்னு கத்தணும், கிடைக்கல, கொடுக்கல. ஆனால் இப்போ பாருங்கள், உடனே உலமாக்கல் வாரியம். அடுத்த என்னடா இந்த உலமாக்களுங்கன்னா அந்த மதகுருமார்களுக்கு திடீர்னு பார்த்தா சைக்கிளை வாரி வழங்கியிருக்காரு. என்னடான்னா எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அங்கே பூசாரிகளுக்கு சைக்கிள் வழங்கிட்டாராம், இங்கே உடனே இந்தா உனக்கு சைக்கிள் இல்லைன்னா நீ கேட்பிய, அதனால வம்பு உனக்கும் கொடுத்துட்டேன். இப்படின்னு இந்த தேர்தல் நெருங்க 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 இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளை விளையாடுவதில் நம்ம கலைஞர் அவர்களை, மூத்த அறிஞரை, அவரை பீட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ வந்து ஆர் ராசாவின் கூட்டாளி சாதிக் பாஷாவின் மரணம் மிகப்பெரிய மர்ம முடிச்சாகவே இருக்கிறது. ஏன்னா உங்களோட இஸ்லாமியர்கள் திருக்குரான் படி ஒருத்தர் வந்து தற்கொலை செய்வது கூட மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் உங்களை போன்றவர்கள் சொல்கிறீர்கள் சாதிக் பாட்ஷா வந்து கண்டிப்பாக தற்கொலை செய்திருக்க மாட்டார் என்று சொல்கிறீர்கள். இது இந்த மரணத்தில் மிகப்பெரிய மர்மம் முடிச்சு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. ஏன் இருக்குதுன்னு சொல்கிறோம்னா, நான் இதை பகிரங்கமாக கூட பல இடங்களில் நான் பேசியிருக்கேன், தொலைக்காட்சின்னு சொல்லியிருக்கிறேன். என்ன பகிரங்கமாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. அவருடைய சாவுனுடைய நேரம் 1:30 மணிக்குத்தான் அவருடைய சாவு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. கன்ஃபார்ம் பண்ணது போலீஸ் அல்ல, எடுத்துகிட்டு வந்தது போலீஸ் அல்ல. தற்கொலை என்றால், தூக்குப்பாட்டி இருப்பார் என்றால் அதை முதலிலே போலீஸுக்கு சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள் போலீஸுக்கெலாம் சொல்லலை. அப்போலோக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் 1:30க்கு அவன் வந்து உள்ளே நுழையிறப்பே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் போலீஸுக்கு சொல்லப்படுது. போலீஸ் வருது. போலீஸ் வந்து அந்த பிரேதத்தை வந்து எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு போயிட்டாங்க. இதில் 3 ஸ்டேட்மெண்ட் வருது. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அவங்க ஒரு உறவினர் வந்து அவங்க டிவியிலே காட்டினது. உறவினர் பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்க, அவங்க மனைவி வந்து தாம்பரம் வரையிலும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை, மனைவி பிள்ளைகளும் போயிட்டாங்க, அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அந்த சமயத்தில் தான் அவர் வந்து பெட்ரூமில் தூக்கு போட்டுக்கிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது, இல்லை குளிக்க போனார், பாத்ரூம்குள்ளே தூக்கு போட்டுக்கிட்டாரு அப்படின்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன வருது, மனைவி வந்து பக்கத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, வந்தவுடனே பார்த்தா கதவை திறக்கலன்னு டிரைவரும் அந்த மனைவியும் சேர்ந்து உடச்சிக்கிட்டு போனாங்க, பெட்ரூமில் தான் தொங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கச்சி போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க உடைச்சாங்க, அவங்க போனாங்க, அப்புறம் அவங்க அம்மா போனாங்க, அவங்க அம்மாவை உடைச்சாங்க. நான் கேட்குறது, யார் உடைச்சா, யார் பார்த்தா? தூக்கிட்டு கொண்டார் என்பதும் அது எங்கள் வீட்டில் தொங்கினார் என்பதும் இவர்கள் அந்த குடும்பத்தினால் சொல்ல வைக்கப்படுகின்ற கருத்து என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை வந்து கட்டி தொங்க விடுற வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எல்லாரையும் வீட்டில் போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க அப்படின்னா இதை நினைக்க தோண்டுகிறது. இது உண்மை தோண்ட என்னென்ன வருமோ தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில். அந்த வெளியில் வந்து உங்கள் டிவியும் கூட அதை பதிவு செய்திருந்தார்கள். அந்த இன்டர்வியூவில் சொல்கிறப்ப சொல்கிறாரு,
அந்த இறுக்கிய அந்த கயிறுனுடைய டாட்ஸ் இருக்குது, அந்த பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது தூக்கில் தொங்கினால் மட்டும் வரும் என்று சொல்ல முடியாது. அப்புறம் என்னையா அப்படின்னு கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்குறப்ப கைத்தை வச்சு இருக்குனாலும் வரும். 2 பேர் சேர்ந்து கைத்தை இறுக்கி பிடிச்சாங்கன்னு வைங்க, அந்த மார்க் வரும், 2 பக்கத்துலேயும் அந்த மார்க் வரும். இப்படி நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து இன்னொன்று, இப்போ ஐயோ சிபிஐ வந்து விசாரணை பண்ணிச்சு, அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் மன உளைச்சல் காரணமாக இவர் தற்கொலை பண்ணிட்டாருங்கிறாங்க. அதுவும் தப்பாகப்படுது. ஏன் தப்பாகப்படுதுன்னா, அவர்கிட்ட விசாரணை, முதல் விசாரணை ஆரம்பிக்கிறது அவர்கிட்ட தான். ஆரம்பத்திலேருந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்படுறார். அப்போலாம் மன உளைச்சல். எப்போங்க மன உளைச்சல் வரும்? முதல் தடவையா என் வீட்டில் வந்து ரெய்டு நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இன்னைக்கு மன உளைச்சல் வரும். ஐயோ அசிங்கப்படுத்திட்டாங்களே, கேவலப்படுத்திட்டாங்களே. அப்போ தூக்கில் தொங்கியிருந்தார்னா மன உளைச்சல் காரணமாக தொங்கினார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லையே. இங்கே தொங்கி இருப்பது இத்தனை நாள் கழிச்சு, அதுவும் குற்றப்பத்திரிகை ராஜா மீது தாக்கல் செய்வதற்கு முதல் நாள், அது ரொம்ப முக்கியம், முதல் நாள் செய்யப்படுகிறது என்றால் எப்படி இதை நமக்கு கேட்க தோணுது? என்னையான்னு கேட்க தோணுது. அடுத்து சிபிஐ வந்து மீண்டும் டெல்லிக்கு அழைப்பதாக இருந்ததா, அந்த நேரத்தில் தான் இது நிகழ்ந்திருக்குது அப்படின்னா சிபிஐயில் போய் எதையும் சொல்லிவிடக்கூடாது. ஏற்கனவே அவர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அவங்க மனைவி ரேகானா நீங்கள் அப்ரூவமாக மாறிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனைவிக்கு இவர் ஆறுதலாக சொன்னாரா, என்னம்மா ஆயிடப்போகுது, ஜெயிலில் வைப்பாங்கம்மா, அதெல்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வெளில வந்துடுவோமா அப்படின்னு தைரியம் சொன்ன ஒருவர் எப்படி தற்கொலை செய்து கொண்டார்? இந்தியாவில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது, 2007 நான் நினைக்கிறேன். ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட்டது. அந்த ஆய்வில் வந்து தற்கொலை எந்த சமுதாயத்தில் அதிகமாக நிகழ்த்தப்படுகிறது, தற்கொலையுடைய அளவுகோல் என்ன என்பதை ஒரு ஆய்வு செஞ்சார். ஆய்வு செய்கிறப்போ மைக்ரோபாயிண்ட் 0.0001% இஸ்லாத்தை பொறுத்த மட்டும், முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் அவர்கள் மட்டும் கம்மியாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க? நாங்கள் ஆய்வு செஞ்சோம். அதுக்கு காரணம் அவர்கள் மதம் மீது, அவர்கள் மார்க்கம் மீது, அவர்கள் இஸ்லாம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையில், அவங்க சொன்ன கருத்து, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அந்த பண்ணுவது நீங்கள் சொன்னது போல பாவம் மாத்திரம் இல்லை. குரான் எப்படி சொல்லுகிறது என்றால், திருமறை குரான் வந்து சொல்லுது, அடித்தட்டில் இருப்பார்கள். அடித்தட்டு, நரகத்தினுடைய அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள், நிரந்தரமான நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று குரான் தெளிவாக எச்சரிக்கிறது. அதனால முஸ்லிம்கள் யாரும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆய்வு தான் முதல்ல நிகழ்த்தப்பட்ட ஆய்வு. அதிலே 0.01% தான் வந்தார்கள் என்றால் இவர் எப்படி தற்கொலை செஞ்சிருப்பார்? ஓரளவு இஸ்லாத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் எளிதாக சொல்லப்பட்ட கடிதத்திலே வந்து தன் மனைவிக்கு சில விஷயங்களை சொல்றாரு, நீ பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கங்கிறாரு, தன்னுடைய தங்கிக்கு சில விஷயங்களை சொல்றாரு, எல்லாத்துக்கும் விஷயங்கள் சொல்றாரு, இன்னும் என்னுடைய நண்பன்கிட்ட போய் உதவி வாங்கிக்கன்னு சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. இப்போ நமக்கு என்ன படுதுன்னா, ராஜாவுக்கு நெருங்கிய நண்பர், ராஜா இப்படியெல்லாம் ஏற்படும் என்ற எண்ணம் ஏற்பட்டு, அல்லது முதல் ரெய்டு ஏற்பட்ட போதே அவர் சில ரகசியங்களை தன்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டரிலே ஏற்றி அது எம்பெக் ஃபைலாக ஆக்கப்பட்டு அது பாஸ்வேர்டினால் லாக் பண்ணப்பட்ட ஒரு அந்த பாஸ்வேர்டு வார்த்தைகள் சாதிக்குக்கும் ராஜாவுக்கு தான் தெரியும் என்ற நிலைமையிலே, ராஜா சொல்ல மாட்டார் ஆனால் சாதிக்கு சொல்லிவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே ஒரு அதிகார வர்க்கம் இந்த பின்னணியில் இருந்திருக்கிறது. எந்த அதிகார வர்க்கம்னு கேட்டிங்கன்னா, 2001 மேயராக இருக்கின்ற போது அவர் மேயருடைய நெருங்கிய நண்பர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ரமேஷும் அவருடைய குடும்பமும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதாவது என்ன சொன்ன, விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார்கள். அதுவும் கூட கான்ட்ராக்டில், அதாவது கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதில் மேயருடைய பேரும் அதில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிந்தபோது அதற்கு சாட்சியாக அவர் வந்துவிடக்கூடாது என்பதினால் அங்கே ஒரு இறப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் கட்டாய தற்கொலையா அல்லது கொலையா என்பது இன்னும் ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். சிபிஐ கையில் இப்படி வழக்கு இருக்கிறது, சிபிஐ தீர்மானமாக விசாரிக்க வேண்டும். ஆனால் சிபிஐ என்பது இப்போது எப்படி ஆகிவிட்டது என்றால், காங்கிரசினுடைய இன்னொரு கைத்தடி என்ற அளவில் தான் சிபிஐ இருந்து கொண்டிருக்கு. இப்போ அதிகார வர்க்கம் என்று சொல்லும்போது நீங்கள் வந்து அண்ணா ரமேஷை கூறினீர்கள், தா கிருஷ்ணன் மற்றும் மதுரையில் ஒரு பத்திரிகை அலுவலகத்திலேயும் 3 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது சாதிக் பாட்ஷா. இந்த குடும்ப அரசியலின் காரணமாக தமிழகம் நசிந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலை போய் கொண்டிருக்கின்றது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது கம்பேரிட்டிவ்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் நாம் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணுறப்போ ஏற்படக்கூடிய தாக்கம்,
2006 இந்த அம்மாவை வந்து நாங்கள் பார்க்குறதுக்காக போகிறோம், இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக எல்லாம் போய் உட்கார்றப்போ நான் முன் வரிசையில் உட்காந்துருக்குறோம். அப்போ ஜெயலலிதா அவங்க முதல்வர் உட்காந்து இது பண்ணுறப்போ பேச்சை ஆரம்பிக்கின்ற போதே நான் தான் ஆரம்பிக்கிறேன் பேச்சை. மேடம், நீங்கள் வேறு எது நடந்துச்சோ இல்லையோ உங்கள் ஆட்சியில், நான் இப்படி தான் சொல்கிறேன், எது நடந்துச்சோ இல்லையோ இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் நிம்மதியாக தூங்கி இருக்கிறோம். எங்களுக்கு ரெய்டு இல்லை, எங்களை தீவிரவாதின்னு சொல்லி கொண்டு போகல, எங்களை அநியாயத்துக்கு சித்திரவதை பண்ணலை. இந்த உண்மையே அவர்கிட்ட சொன்னப்போ சிரிச்சாங்க. அந்த அம்மா உண்மையிலே சிரிச்சிட்டு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறார். கண்டிப்பாக அந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு மிகச்சரியாக இருந்தது. இவர் எப்போது ஆட்சிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் அவருடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் இந்த காவல்துறை என்பது அழுகிய ஈரல், அழுகிய ஈரலை வச்சு தான் மறுபடியும் சரி பண்ணியிருக்கிறார். இப்போ காவல்துறையில் எது வேண்டாலும் நடக்கும், எந்த அக்கிரமம் வேண்டாலும் நடக்கும், கேட்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய, இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 கொலை நடந்திருக்கு. ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த 2-3வது பாலினம் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் இருக்காங்களா, அந்த அம்மா அவங்க அந்த பையன் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதே போல் வந்து அண்ணா நகரில் ஒரு கொலை நடந்திருக்குது, ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 3 கொலை ஒரே நாளில் சிட்டியில் 3 கொலை. சிட்டியிலேயே பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்கே பாதுகாப்பு இருக்க போகுது? அதனால் நீங்கள் சொன்ன இந்த கிருஷ்ணன் கொலை இருக்கு பாருங்க, அது கொலைங்க, அது கொலை, தற்கொலையை செட்டப் பண்ணப்படலை. நீங்கள் சொன்ன தினகரன் அலுவலக கொலை இருக்குது, அது கொலை. முழுக்க எரிந்து சாம்பலாகின்ற வரையிலும் யாரையும் உள்ள போடாமல் நின்று மறைத்து செய்த கொலை. அந்த கொலையும் இந்த நீதிமன்றத்தினால் இல்லை என்று ஆக்கப்பட்டு விட்டது. சாட்சியங்கள் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நீதிமன்றம் தான் ஆட்சி செய்யும். ஸ்பெக்ட்ரம் எடுத்தாலும் ஸ்பெக்ட்ரம் குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு ஒரு 4 வருஷமாக கத்துனாங்க, யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. அப்புறம் என்ன, ஒரு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு, உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் மீண்டும் அது பிரச்சனையே கையில் எடுத்திருக்கிறது. கையில் எடுத்த பின்புதான் நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு வழக்கு தொடுத்து வழக்கிலே இருந்து அத்தனை பேரையும் கொண்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜா கைது செய்யப்படுகிறார். ஒன்று. அதே மாதிரி ஆதர்ஸ் நில ஊழலை எடுத்துக்கொண்டால், அதாவது அந்த அடுக்குமாடி கட்டட ஊழலை எடுத்துக்கொண்டால் அதிலையும் உச்ச நீதிமன்றம் தலையிடுகிறது. தலையிட்ட பின்புதான் அங்கே பிரச்சனை வந்து வருகிறது. அதே போல கல்மாடி, காமன்வெல்த், அதுக்கும் உச்ச நீதிமன்றம் தலையிடுகிறது. இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்ன நடக்குது இந்த நாட்டில்? சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் தான் பிரதமராக இந்த நாட்டை ஆள்வார்கள் என்றால், இப்படிப்பட்டவர்கள் தான் முதலமைச்சராக இந்த நாட்டை ஆள்வார்கள் என்றால், மக்களுக்கு எங்கே இருந்தியா நல்லது நடக்கும்? எப்படி நல்லது நடக்கும்? எல்லாரும் உடனே இப்போ அரசியல்வாதிகள்லாம் புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடித்து வைத்திருக்கார்கள். எகிப்தில் ஏற்பட்ட புரட்சியை பாருங்கள். எகிப்தில் உள்ளவன் புரட்சி செஞ்சான்னா அவனுக்கு வந்து வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை எல்லாம் இருந்துச்சு. அது குறிப்பாக தமிழன்ட்ட நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை. நம்மளுக்கு இருந்திருந்தா இலங்கை தமிழில் பிரச்சனையில் கொதிச்சு எழுந்திருக்கணும். இல்லை 40,000 பேரை ஒரே நேரத்தில் கொண்டானுங்களே, அப்போவே நமக்கு சூடு வந்திருக்கணும், சொர்ணம் வந்திருக்கணும், வரல. சரி, இலங்கை தமிழில் விட்டுடியா, ஓன் தமிழக மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டானே, 500க்கும் மேற்பட்டவன் வந்து சாகடிக்கப்பட்டானே, அதுக்காவது எந்திரிச்சு நிற்குதா இந்த சமுதாயம்? பார்த்தா எந்திரிக்கலை. ஆக இது மீண்டும் ஒரு சட்டமன்றத்தை அணுகுவதற்கு பதிலாக நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்ற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே போற போக பார்த்தா மக்கள் புரட்சி தான் தீர்வாகி விடுமோ என்று என்ன தோன்றுகிறது. அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இஸ்லாமியர்கள் அனைவருமே திமுக கூட்டணியை தான் ஆதரிப்பார்கள் என்று ஒரு மாயையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இந்த திமுக கூட்டணியை முஸ்லீம்கள் ஆதரிப்பார்கள் என்ற எண்ணங்கள் வந்து எப்படி ஏற்படுத்தப்படுதுன்னா, அந்த காலத்தில் இருந்து முஸ்லீம் லீக் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கும், ஒரு பகுதியில் இருக்கும். முஸ்லீம் லீக் வந்து எப்போவுமே வந்து திமுக கூடயே இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் முஸ்லீம் லீக் இருக்கின்ற போது சமதுபாய்க்கும் லத்தீபுக்கும் கருத்து வேறுபாடு வருகின்ற போது 2 பேரையும் பிரித்தது முதல்ல யார் தெரியுமா? திமுகவுடைய தலைவர் மு. கருணாநிதி. எந்த முஸ்லீமும் கண்டிப்பாக திமுக பக்கம் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அது தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இருக்கலாம், ஒரு சில முஸ்லீம்கள் இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கலாம். ஆனால் இப்போது சமீப காலத்திலே முஸ்லீம்களை பொறுத்த மாத்திரத்திலே எங்கள் சமுதாயத்துக்கு என்ன செய்கின்றார்கள், யார் செய்வா, அந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் இப்போ ஆதரவு என்ற நிலை எடுத்து விட்டது.
இந்த நிலை எடுத்ததுக்கு அப்புறம் இப்பவும் கூட கோரிக்கை வச்சோம், எங்களுடைய இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி தாருங்கள், அந்த எங்களுக்கு காணாது 3.5% என்பது காணாது, எங்களுக்கு அதிகப்படுத்தி 7ஆக தாருங்கள், குறைஞ்சபட்சம் 5ஆவது தாங்க அப்படின்னு சொல்றப்ப நான் கண்டிப்பாக அடுத்த ஆட்சிக்கு வருகின்ற போது 5 தருகிறேன். இப்ப ஆட்சியில் இருக்கிறப்பே தந்தா என்ன, ஆட்சியில் இருக்கிறப்பே தந்திருக்கலாம்ல, அப்போ தர மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வருவீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் உங்களை நம்பணும். அதனால் இந்த முறை இஸ்லாமியர்கள் எந்த கூட்டணி நம்பியிருக்கிறார்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இஸ்லாமியர்களை பொறுத்த மாத்திரத்தில் இப்போ நான் எங்களை எடுத்துக்கொண்டு தான் நான் பேசுகிறேன். எங்களை எடுத்துக்கொண்டு இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் நாங்கள் 2 நிலை எடுத்தோம். ஒரு நிலை வந்து அதிமுக ஆதரவு நிலை, அந்த அணியில் உள்ள அனைத்து பேரையும் ஆதரிப்பது. அதே நேரத்தில் எதிர் அணியில் முஸ்லீம்கள் நின்றார்களே ஆனால், முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அவர்களையும் ஆதரிப்போம் என்ற நிலையை நாங்கள் எடுத்தோம். ஏன் எடுத்தோம் என்றால், முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை எந்த கட்சியும் கொடுப்பதில்லை. உங்களை இந்தியன் தௌஹீத் ஜமாத் செயற்குழுவிலே காங்கிரஸ் கட்சியை தோற்கடிப்போம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறீர்கள், அதற்கு என்ன காரணம்? அதாவது நாங்கள் மட்டும் இல்லைங்க, காங்கிரஸை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தோற்கடிக்கணுங்க. அதாவது வேற யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அவர்கள் துரோகம் தான் செய்திருக்கிறார்கள். ஒருவர் கொல்லப்பட்டார் என்பதற்காக லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு வரையிலும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டவர்கள். ஆனால் எங்களை பொறுத்த மாத்திரத்தில் காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்து தான் அநீதி அளிக்குது. பாபரி மஸ்ஜித் வழக்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அந்த வழக்கு வந்தது 1949 அந்த வழக்கு ஏற்படுத்தப்பட்ட போது காங்கிரஸ் அரசாங்கம். அதே போல் பூட்டை கதவிலே ஓட்டை போட்ட போது காங்கிரஸ் அரசாங்கம். அதுக்கு அடுத்து எடுத்துக்கொண்டு பூட்டை உடைத்தது ராஜீவ்காந்தி காங்கிரஸ் அரசாங்கம். அது காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய இதில் தான் வந்து பாபரி மஸ்ஜித் உடை தெரியப்பட்டது நரசிம்மராவுடைய காங்கிரஸ் அரசாங்கத்தில். இன்றைக்கு மன்மோகன் சிங்கினுடைய அரசாங்கத்தில் தான் பிச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்த. இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருப்பதும் இப்போதுதான். காங்கிரஸ் அரசாங்கம் திட்டமிட்டு முஸ்லீம்களை கருவறுத்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை கண்டிப்பாக தோற்கடிப்போம். அங்கேயும் கூட ஒரு முஸ்லீம் நிப்பாட்டப்பட்டார் அல்லது 2 முஸ்லீம் நிப்பாட்டப்பட்டார்னா முஸ்லீம் என்ற அடிப்படையில் அந்த தொகுதியை ஆதரிக்கும். கேப்டன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு அன்போன வேண்டுகோளை வைத்தவனாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் என்பது எங்கோ நிகழாது. நீங்கள் முயற்சி செய்யாதவரும் நிகழப்போவதில்லை. ஓட்டுக்களுக்காக, உங்கள் பணத்திற்காக உங்கள் ஓட்டுக்களை விலை பேசிவிட வேண்டாம். இது உங்கள் உயிரோடு விளையாடுகின்ற விளையாட்டு. இது தயவு செய்து இந்த அணி மாற்றத்தின் மூலியமாக, ஆட்சி மாற்றத்தின் மூலியமாக சிறந்த பாடத்தை நாம் கற்பிப்போம் என்று கூறி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, இதுவரை நம் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் இந்திய தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் திரு SM பாகரிடம் உரையாற்றி கொண்டிருந்தோம். மீண்டும் நாளை வேறொரு சிறப்பு விருந்தினரிடம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.